Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன கவர் பண்ண போறோம்னா 11th standard chapter 4 theoretical concepts of operating system. So இந்த சாப்டர்ல என்னென்ன கவர் பண்ணிருக்காங்கன்னா to know the concept of operating system and the types. OS ன்னு சொல்லுவாங்க. operating system அதோட types என்னென்ன, அதுக்கப்புறம் ஒரு basic knowledge operating system அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க. இதுல நம்ம important questions என்னென்னன்னு பார்க்கலாம். First section B ல பாத்தீங்கன்னா second one, third one and fourth one important question. Section C ல பாத்தீங்கன்னா first one and second one important question. Section D ல first one and third one important question. இப்போ நம்ம first section B பார்க்கலாம். Second one, what is multi-user operating system? Page number 51ல மேல பாத்தீங்கன்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு ஹெட்டிங் கீழே இருக்கு. மல்டி யூசர்னாலே தெரியுது, நிறைய யூசர் யூஸ் பண்ணிக்கலாம். It is used in computers and laptops to allow same data and application to be accessed by multiple users at the same time. இப்போ நான் இங்க ஒரு டேட்டா access பண்ணிட்டு இருக்கேன்னா ஆப்போசிட் சைட்ல நீங்களும் அந்த டேட்டா access பண்ணிக்கலாம். அதான் மல்டி யூசர் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம்ல சேம் டேட்டா இல்லைன்னா அப்ளிகேஷனை access பண்றது தான் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். The user can also communicate with each other. ரெண்டு பேருமே communicate பண்ணிக்கலாம். Windows, Linux and Unix are some example for multi-user operating system. Windows, Linux and users example for multi-user operating system. Next question பாத்தீங்கன்னா what is a GUI? Third one. Page number 51ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. GUI அப்படின்னா என்னன்னா graphical user interface. நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணிடு கம்ப்யூட்டர் கூட. ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனா எப்படி எல்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க. எப்படி கிராஃபிக்கலா யூசர் கம்ப்யூட்டர் கூட இன்டர்ஃபேஸ் பண்றாங்க. அதான் graphical user interface. The GUI is a window based system with a pointing device to direct input output choose from the menus. நம்ம menusல choose பண்ணிக்கலாம், make selections பண்ணிக்கலாம், கீபோர்டை என்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வச்சுதான் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கூட இன்டராக்ட் பண்றோம். its vibrant colors attract the users very easily. users சீக்கிரம் அதோட vibrant colors attract பண்ணுது. இதனால என்ன ஆகுதுன்னா யூசருக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி கம்யூனிகேஷன் மாதிரி ஆகுது. இதான் graphical user interface. Next question பாத்தீங்கன்னா what are the security management features available in the operating system? Operating systemல என்னென்ன security management features available இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Page number 53ல security management. The major challenge in computer and software industry is to protect users legitimate data from hackers. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலையும் சரி கம்ப்யூட்டர்ஸ்லையும் சரி நம்மளோட டேட்டா ஹேக்கர்ஸ் தேர்ந்து நம்ம சேஃபாக வச்சுக்கணும். The operating system provides 3 levels of security to the user end. நம்ம யூசர் எண்டுக்கு 3 level of security ப்ரொவைட் பண்றாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம். First one பாத்தீங்கன்னா file access level, second one system level and third one network level. First one பாத்தீங்கன்னா file access level. In order to access the files created by other people, you should have the access permission. இப்போ நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன்னா நீங்க யூஸ் பண்ணனா நான் அதுக்கு பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதான் file access level. Permission can be either granted by the creator of a file or the administrator of the system. ஒன்னு யார் ஃபைலை கிரியேட் பண்ணாங்களோ அவங்க பர்மிஷன் கொடுக்கலாம், இல்லைன்னா administrator of the system நமக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். இதான் file access level. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிஸ்டம் லெவல். சிஸ்டம் லெவல்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணுவோம். அதான் இங்க சொல்றாங்க.
So system level security is offered by the password in a multi-user environment. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு சேஃபாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு. ஸோ போத் விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆஃபர் பாஸ்வேர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்ஒர்க் செக்யூரிட்டி இஸ் அன் இன்டிஃபைனபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபைனே பண்ண முடியாது. ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு ட்ரை டு ப்ரொவைட் சச் செக்யூரிட்டி. ஸோ வந்துட்டு பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்துட்டு இந்த செக்யூரிட்டி வந்துட்டு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ். ஸோ டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. First, time sharing na enna, this is one of the features of operating systems. So it allows execution of multiple tasks or process concurrently. So for each task a fixed time is allocated. So ஒரு டாஸ்க் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்துட்டு டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. So the processor switches rapidly between various processes after a time is elapsed or the process is completed. ஸோ ஒரு ப்ராசஸரோட டைம் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு சீக்கிரமாக நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கான ஒர்க்கை வந்துட்டு அது போய் செய்யும். இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் தான் டைம் ஷேரிங்னா என்ன. ஸோ இப்போ தான் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு 4 ப்ராசஸஸ் இருக்குது. ஸோ 3 ப்ராசஸஸ் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்யூம் தட் தேர் ஆர் 3 ப்ராசஸஸ். ஸோ P1, P2 and P3. ஸோ P1க்கு வந்து 30 மினிட்ஸ் தான் டைம் அலோகேட் பண்ணியிருக்காங்க. P2க்கு 40 அண்ட் P3க்கு வந்துட்டு 15 மினிட்ஸ் தான் டைம் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. So if the process P1 completes within 20 minutes, so P1 ஓட டைம் வந்து 30 minutes, ஆனால் அது வந்து 20 minutesலேயே கம்ப்ளீட் பண்ணிடுது. அப்போனா அந்த ப்ராசஸர் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்து போயிடுது. P1 வந்து P2க்கு போயிடுது. பட் இது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். இதுலேயே டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, if the processor P2 could not complete within 40 minutes, ஸோ P2 ஓட டைமே வந்துட்டு 40 minutes தான். ஸோ அது வந்துட்டு 40 minutesக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போனா then the current process P2 will be paused. ஸோ அந்த டைம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கு வந்துட்டு டைம் அலாட்மெண்ட். ஸோ அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு வந்து போயிடுது. ஸோ அட்வான்டேஜஸ் என்னென்னா சீக்கிரமாக முடிச்சுட்டா அது வந்துட்டு நெக்ஸ்ட் அதோட வேல்யூ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுது, டைம் வேஸ்ட் பண்ணாமல். இதுவே 40 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியலன்னா அந்த ஒர்க்கை டிலே ஆக்கிட்டு அது நெக்ஸ்ட் ப்ராசஸருக்கு போயிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜ். இது வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங். இதில் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், லிஸ்ட் அவுட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு செக்ஷன் டியில் இருக்கிற 2 கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா explain the concept of distributed operating system along. So distributed operating system page number 54. So the distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world using internet. So distributed na எல்லா பக்கமுமே இருக்கும். அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், இன்டர்நெட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதான் வந்துட்டு distributed operating system. So the user can access as if it is available on their own computer. ஸோ ஓன் கம்ப்யூட்டரில் அவைலபிளாக இருந்தாலும் யூசர் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, a user at one location can make use of all the resources available at another location over the network. ஸோ ஒரு லொக்கேஷனில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குன்னா அனதர் லொக்கேஷனில் அவைலபிளாக இருக்கிறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இருக்கிற இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் த நெட்ஒர்க். ஸோ நிறைய ரிசோர்ஸஸ் வந்துட்டு நம்ம நெட்ஒர்க்கில் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இம்ப்ரூவ்ஸ் த இன்டராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ்க்கும் கிளைண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு இன்டராக்ஷன் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ரெடியூசஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். ஸோ ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் ஒரே கம்ப்யூட்டரில் வந்துட்டு இல்லாமல் எல்லா கம்ப்யூட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால அது வந்துட்டு லோடை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும். இதுதான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் அண்ட் advantages of distributed system. Next one பார்த்தீங்கன்னா, explain the process management algorithm in operating system. Page number 52. ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னாலே நேமை வச்சு தெரிஞ்சுக்கலாம், ஒரு ப்ராசஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறோம்.
ஸோ இது எப்படி ஓஎஸ்ல யூஸ் ஆகுதுன்னா, ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷன் தட் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் அண்ட் டெலிட்டிங் process programs and providing mechanism for process to communicate and synchronize with each other. ஸோ இதை வந்துட்டு delete பண்ணுறது கிரியேட் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். ஸோ அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு synchronize with each other பண்ணுறதுக்கு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் ஆகுது. ஸோ சிஸ்டம் டாஸ்க் ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டா such as sending output to a printer or screen can also be known as process. ஒரு வேலையை செய்தால் தான் வந்துட்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ப்ராசஸ். ஸோ கம்ப்யூட்டர் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை வந்துட்டு 2 கேட்டகரியா வந்துட்டு கேட்டகரைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொன்று யூசர் ப்ராசஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் என்ன பண்ணுன்னா விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை சிஸ்டம் கோட். யூசர் ப்ராசஸ் வந்துட்டு இஸ் எக்ஸிக்யூட்டட் பை யூசர் கோட். ஸோ இதுதான் மெயின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ். இது வந்து சிஸ்டம் கோடை வச்சு எக்ஸிக்யூட் ஆகுது. அதே மாதிரி யூசர் ப்ராசஸ் வந்துட்டு யூசர் கோடை வச்சு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ ஆல் திஸ் ப்ராசஸ் கேன் பொட்டென்ஷியலி எக்ஸிக்யூட் கான்கரண்ட்லி ஆன் அ சிங்கிள் சிபியூ. ஸோ ஒரு சிங்கிள் சிபியூவில் வந்துட்டு இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ த ஃபாலோயிங் டைப்ஸ்னா வந்துட்டு அல்காரிதம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ த ஃபாலோயிங் அல்காரிதம்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு அலோகேட் த ப்ராசஸ். ஒரு ஜாபை வந்துட்டு அலோகேட் பண்றோம் இந்த 3 அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி. சாரி 3 இல்லை 4. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு FIFO, செகண்ட் ஒன் SJF, தேர்ட் ஒன் ரவுண்ட் ராபின், ஃபோர்த் ஒன் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு FIFO. ஸோ FIFOனா என்னன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் போடுறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் தான் வெளியில வரும். இப்போ நம்ம டீச்சர்ஸ் தான் வந்துட்டு நோட் புக் சைன் பண்றதுக்காக ஒரு ரோல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்களோ லைன்ல யார் இருக்காங்களோ அவங்க சைன் வாங்கிட்டு வெளியில வந்துடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போறது ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடும். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் அவுட். இதை வந்துட்டு கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. கியூனா என்ன, ஒரு கியூல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் வந்துட்டு கியூ. திஸ் அல்காரிதம் இஸ் பேஸ்ட் ஆன் queuing டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான். Assume that a student is standing in a row to get a grade sheet from his or her teacher. So the other student who stands first in the queue gets his grade first and leaves from the row. So first grade sheet வாங்க போற பையன் வந்துட்டு வாங்கிட்டு வெளியில வந்துடுவான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கியூ ப்ராசஸ்ல வந்து போகுது. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி த ப்ராசஸ் தட் என்டர்ஸ் த கியூ ஃபர்ஸ்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட் பை த சிபியூ. ஸோ சிபியூக்குள்ள வந்து எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் உள்ள போகுதோ அந்த ப்ராசஸ் தான் சிபியூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் போகும். ஸோ த ப்ராசஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஆர்டர் ஆஃப் த கியூ ஆர் ரோ. ஸோ கியூல தான் வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா SJF, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஸோ ஷார்ட்டாக என்ன இருக்கோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ த அல்காரிதம் ஒர்க் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஜாப் பீங் எக்ஸிக்யூட்டட் பை த சிபியூ. ஸோ இப்போ 2 ஜாப் இருக்கு A and B. A வந்துட்டு 6 கிலோபைட்ஸ், B வந்துட்டு 9 கிலோபைட்ஸ். நமக்கு என்ன ஷார்ட்டஸ்ட் ஜாப். ஸோ இதில் எது ஷார்ட்டஸ்ட் 6. ஸோ இதான் வந்துட்டு 6 தான் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். First the job A will be assigned and then job B get its turn. So first A assign பண்ணிட்டு அதுக்கப்புறம் B assign பண்ணும். இதான் வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ஸோ ரவுண்ட் ராபின்னாலே தெரியுது ரவுண்டா வந்துட்டு அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ த ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அல்காரிதம் இஸ் டிசைன்ட் எஸ்பெஷலி ஃபார் டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ். ஸோ டைம் ஷேரிங் சிஸ்டம்ஸ்க்கு ரவுண்ட் ராபின் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாப்ஸ் ஆர் அசைன்ட் அண்ட் ப்ராசஸஸ் டைம் இன் அ சர்க்குலர் மெத்தட். ஸோ சர்க்குலர் மெத்தடில் தான் வந்துட்டு இந்த ஜாப் வந்துட்டு போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 ஜாப் எடுத்திருக்காங்க A, B and C. ஃபர்ஸ்ட் ஜாப் A is assigned to CPU. அதுக்கப்புறம் ஜாப் B அசைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜாப் C வந்துட்டு அசைன் பண்றாங்க. அண்ட் தென் அகைன் திருப்பி A, B, C இப்படியே சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கும். இதுதான் வந்து ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி வச்சு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ கிவன் ஜாப் வந்துட்டு இஸ் அசைன்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி. ஸோ த ஜாப் விச் ஹாஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. இங்கே வந்துட்டு ஹையர் ப்ரையாரிட்டி என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு எல்லா ஜாபை விட இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ 2 ஜாப் எடுத்துக்கிறோம் A and B. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து 7.
ஸோ 5 7 கம்பேர் பண்ணும்போது ஹையர் ப்ரையாரிட்டி என்ன 7. ஸோ ஜாப் பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அசைன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாப் ஏ. இதுதான் வந்து ப்ராசஸர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இதோட அல்காரிதம்ஸ். ஸோ 4 அல்காரிதம்: FIFO, SJF, ரவுண்ட் ராபின் அண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி. நம்ம இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் பார்க்கலாம். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பேஜ் நம்பர் 51. ஸோ என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். So user interface is one of the significant features in operating system அப்படின்னு சொல்றாங்க. The only way that user can make interaction with a computer. So user interface இருந்தா தான் நம்ம கம்ப்யூட்டர் கூட interact பண்ணி ஒர்க் பண்ண முடியும். This is a main reason for key success of GUI. So graphical user interface சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம 2 மார்க்ல பார்த்தோம் என்னன்ட்டு. ஸோ கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு விண்டோ பேஸ்ட் சிஸ்டம் வித் அ பாயிண்டிங் டிவைஸ் டு டைரக்ட் இன்புட் அவுட்புட். ஸோ நம்ம சூஸ் ஃப்ரம் மெனுஸ், மேக் செலெக்ஷன்ஸ் அண்ட் கீபோர்டில் என்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் வைப்ரண்ட் கலர் வந்துட்டு அட்ராக்ட் த யூசர் ஈஸிலி. இதில் பார்த்தீங்கன்னா now Linux distribution is also available as GUI based operating system. லினக்ஸ்க்கும் GUI வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் when user interface is designed for an application. ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, first one, the user interface should enable the user to retain their expertise for a longer time. ஸோ retain the expertise னா keep their knowledge for a longer timeக்கு கீப் பண்ணுறதுக்காக. அப்பதானே நம்ம யூசருக்கு சிஸ்டம் கம்ப்யூட்டரை வந்துட்டு யூசர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதான் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the user interface should also satisfy the customer based on their needs. ஸோ கஸ்டமர் என்னென்னலாம் நீட்ஸ் சொல்கிறாங்களோ அதை வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the user interface should save users precious time. ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்காக யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the ultimate aim of any product is to satisfy the customer. ஸோ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஒரு ப்ராடக்டோட எய்மே. அதே மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நம்ம இந்த கஸ்டமரை வந்துட்டு சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, the user interface should reduce number of errors committed by the user. ஸோ யூசர் வந்துட்டு ஒரு நிறையா எரர் வந்துட்டு கமிட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் அதை வந்துட்டு எப்படியெல்லாம் ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரியை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறோம். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மெயின் மெமரி. ஸோ கம்ப்யூட்டரோட மெயின் மெமரியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது தான் மெமரி மேனேஜ்மெண்ட். அண்ட் அசைனிங் மெமரி பிளாக்னா என்ன, ஸ்பேஸ் டு வேரியஸ் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு ஆப்டிமைஸ் ஓவரால் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நிறையா ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராமை வந்துட்டு அதுக்குன்ட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸில் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணும். ஸோ the memory management involves the allocation of specific memory blocks to individual program based on the user demands. ஸோ இப்போ யூசர் டிமாண்டை பொறுத்து அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the objective of the memory management process is to improve both the utilization of the CPU and the speed of the computer response to its users via main memory. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டோட 2 ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிபியோட யூட்டிலைசேஷனை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணு, இன்னொன்று வந்துட்டு ஸ்பீடு. ஸோ யூசர் வந்துட்டு ஏதாவது சொன்னால் அதோட ஸ்பீடை வந்துட்டு கம்ப்யூட்டரை வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி மெயின் மெமரி வழியாக நமக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். For these reasons, the computer must keep several programs in main memory that associate with many different memory management systems. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக வந்துட்டு கம்ப்யூட்டர் வந்துட்டு நிறையா ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு மெயின் மெமரியில் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ தட் அசோசியேட் வித் மெனி டிஃப்ரெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீம். நிறையா மெமரி மேனேஜ்மெண்ட் ஸ்கீமோட லிங்க் ஆகிருக்கும்ல, அது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, the operating system is responsible for the following activities in connection with memory management. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்க்கலாம். First one, keeping track of which portion of the memory are currently being used and who is using them.
ஸோ இப்போ வந்துட்டு எந்த மெமரி எந்த பார்ட் ஆஃப் த மெமரி யூஸ் ஆகுது அண்ட் யார் யூஸ் பண்ணுறா இதை வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிட்டர்மைனிங் விச் ப்ராசஸர் அண்ட் டேட்டா டு மூவ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த மெமரி. ஸோ நம்ம வந்துட்டு எடிட்டிங் பண்ணுவோம்ல, ஸோ எந்த டேட்டா வந்துட்டு மெமரிக்குள்ளே இருக்குது, எதை வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறோம், அது எல்லாமே வந்துட்டு ப்ராசஸர் வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக்ஸ் as needed by the program in the main memory. ஸோ அதுதான் வந்துட்டு கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேண்டாம் அது எல்லாமே வந்துட்டு மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு கீ ஃபீச்சர்ஸில் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசருக்கும் சிஸ்டம்க்கும் என்ன நடுவில் இருக்கிறது வந்துட்டு எப்படியெல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியுமோ அதுதான் வந்துட்டு யூசர் இன்டர்ஃபேஸ். செகண்ட் ஒன் மெமரி மேனேஜ்மெண்ட், நம்ம டாஸ்க்கும் மெமரி மேனேஜ்மெண்ட்டும் எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இப்போ தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம கீ ஃபீச்சர்ஸ் வந்துட்டு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னால தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அது பார்த்துட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்துட்டு பேக் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கீ ஃபீச்சர்ஸ் வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு நம்ம 2 மார்க்லேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ். ஃபால்ட் டாலரன்ஸ்னால் ஏதாச்சும் இப்போ கிராஷ் ஆயிடுச்சு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அந்த டேட்டா வந்துட்டு திருப்பி ரீட்டைன் பண்ண முடியுமா, ஸோ பண்ணணும், அதுதான் வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ். ஸோ த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் பி ரோபஸ்ட். ஸோ வென் தேர் இஸ் அ ஃபால்ட், ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆச்சுன்னா த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஷுட் நாட் கிராஷ் ஆகக்கூடாது. இன்ஸ்டெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேவ் ஃபால்ட் டாலரன்ஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ரீட்டைன் த எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம். ஸோ எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் திருப்பி நம்ம பழையபடி அந்த நம்மளோட சிஸ்டமை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஷ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃபால்ட் டாலரன்ஸ் வந்துட்டு நம்மளோட சிஸ்டமில் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயின் கீ ஃபீச்சர்ஸ் ஃபிஃப்த் ஒன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். நம்ம ஃபைலை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறோம். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் which handles the data storage techniques. So the operating system manages the files, folders and directory systems on a computer. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸு டைரக்டரி சிஸ்டம்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு வந்துட்டு the FAT ஃபைல் அலோகேஷன் டேபிள் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோர்ஸ் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஃபைல்ஸ் லைக் ஃபைல் நேமு, என்ன டைப்பு, டெக்ஸ்டா இல்லை பைனரியா, சைஸு, ஸ்டார்டிங் அட்ரஸ் அண்ட் ஆக்சஸ் மோட், இது எல்லாமே வந்துட்டு இந்த FATக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஃபைல் மேனேஜர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு வந்துட்டு கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, எடிட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், அலோகேட் மெமரி டு த ஃபைல்ஸு. ஸோ ஃபைல்ஸ்க்கு வந்துட்டு மெமரி அலோகேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த FAT இதுக்குள்ளே பார்த்த எல்லாமே வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். There are few other file management techniques available. ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ் வேறு ஃபைல் மேனேஜ்மெண்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NTFS நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம் அண்ட் EXT2 இது வந்துட்டு லினக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் கீ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மல்டி ப்ராசஸிங். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இட் ஹேஸ் 2 or more processors ஃபார் சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ். ஸோ ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறதுக்கு 2 or more ப்ராசஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எல்லா வரைக்குமே பேரலாக போயிட்டு இருக்கும். ஸோ ப்ராசஸிங் டேக்ஸ் பிளேஸ் இன் parallel is known as parallel processing. Since the execution takes place in parallel, this feature is used for high speed execution which increases the power of the computing. ஸோ இது வந்துட்டு நமக்கு பேரலாக அது வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃபீச்சர் வந்துட்டு யூஸ் ஃபார் ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷனுக்கு யூஸ் ஆகுது which increases the power of computing. நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் ஷேரிங். இது வந்துட்டு நம்ம 2 மார்க்கில் பார்த்துட்டோம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இது வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ புரியுதா நான் ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இந்த கீ ஃபீச்சர்ஸ் எடுத்துன்ட்டு. ஏன்னா அதெல்லாம் படித்தாலே நம்ம வந்துட்டு இந்த கொஷினை வந்துட்டு எழுதிடலாம். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த அளவுக்கு இவ்வளோ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். தேங்க்யூ.